அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம் ஆழமான கடற்கரைக்கு செல்கிறவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கரையிலே மணல் வீடு கட்டி விளையாடுவதற்கு ஒரு கூட்டம் உண்டு. அலைகளிலே கால் நனைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு. கரையோரங்களிலே காதல் பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் உண்டு. கொஞ்சம் தூரம் உள்ளே சென்று நீச்சல் ஆழ வரைக்கும் உள்ளே சென்று வரக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. படகுல கொஞ்சம் தூரம் போறவங்க உண்டு. ஆழ்கடல்ல மீன் பிடிக்க செல்லுகிறவர்கள் உண்டு. மூழ்கி முத்தெடுக்கிறவர்கள் ஒரு கூட்டம் உண்டு. அதே கடல்ல திரை கடல் ஓடி திரவியம் சேர் என்று சொன்னது போல நாடு விட்டு நாடு சென்று பிரயாணம் பண்ணுவதற்காக, தொழில் செய்வதற்காக அந்த கடலை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பல்வேறு கூட்டங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆக கடல் என்பது ஆழமான ரகசியங்களை கொண்டது. கடலுக்குள்ளே இருக்கிற உயிரினங்களை இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். கடலின் ஆழத்தை கூட இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை. கடலிலே இருக்கிற ஆழங்களில் இருக்கிற அதிசயங்களை, ரகசியங்களை அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் முழுமையாக கண்டுபிடிக்கும். உலக பிரகாரமான இந்த கடல் சமுத்திரமே இவ்வளவு ரகசியங்களை உள்ளடக்கி இருக்கும்போது வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் தம்முடைய வார்த்தைகள் அடங்கிய இந்த வேதாகம புத்தகத்தை நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமத்தினுடைய எழுத்துக்களை, வசனங்களை, வார்த்தைகளை தேவன் சகல பிரஸ்தாபங்களை பார்க்கவும் அதிகமாக அவர் கனம் பண்ணியிருக்கிறார், அதிகமாக மகிமைப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த பூமியாகட்டும், நாம் பார்க்கிறதான மலைகளாகட்டும், சூரிய சந்திர நட்சத்திரங்களாகட்டும், அத்தனையும் சிருஷிக்கப்பட்டது இந்த வார்த்தைகளினாலே. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் என்று எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம். ஆக தேவனாலே படைக்கப்பட்ட, தேவனுடைய வார்த்தையினாலே படைக்கப்பட்டதான இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தையினாலே தாங்கி கொண்டிருக்கிறதான, தேவனுடைய வார்த்தை ஏந்தி கொண்டிருக்கிறதான கிரகங்கள், கோள்கள், தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கு. அட்லஸ் தாங்கவில்லை, எர்குலஸ் தாங்கவில்லை, தேவனுடைய வார்த்தையே தாங்கி கொண்டிருக்கிற இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம் தேவனுடைய வார்த்தையினுடைய ரகசியங்களை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய அவசியம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல சத்தியத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சென்னையில் வாழ்கிறதான நான் அன்புக்குரிய சகோதரன் ஆரோன் அவர்கள் மீண்டுமாக, ஐயா, நீங்கள் மெல்கிசேதேக்கை பற்றி பேச வேண்டும், அதை குறித்ததான எனக்கு ஒரு ஆழ்ந்த அறிவோ ஆழ்ந்த வெளிப்பாடு எனக்கு தேவை, தயவுசெய்து அதை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதற்கெனங்க இன்றைக்கு மெல்கிசேதேக்கை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வாசிக்க வேண்டும். சோதோம் கொமோரா பட்டணங்கள் மேல் படையெடுத்ததான அந்த 4 ராஜாக்கள் சோதோம் கொமோராவில் இருந்ததான லோத்தையும் லோத்துடைய குடும்பத்தையும் சோதோம் கொமோரா மக்களையும் சிறைப்படுத்தி கொண்டு போகிறான். இந்த செய்தி கேள்விப்பட்டு ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே கைப்படுத்த 318 வேலைக்காரர்களை கொண்டு சென்று யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டு திரும்புகிற அந்த வழியிலே ஆபிரகாமை சந்தித்து வாழ்த்தி ஆசீர்வதித்ததான ஒரு மனிதன் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் 16வது வசனம் முதற்கொண்டு வாசிக்கிறேன். சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லோகோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு
ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இந்த சம்பவத்திலே முதல் முறையாக மெல்கிசேதேக்கை பற்றி நாம் வாசிக்கிறோம். அதற்கு அடுத்தது சங்கீதம் 110வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இதற்கு அடுத்ததாக எபிரேயர் 6வது அதிகாரம், எபிரேயர் 7வது அதிகாரத்தில் நாம் இவர்களை பற்றி நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 20வது வசனம் முதற்கொண்டு நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். 7வது அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். இதை வாசிக்கும்பொழுது உங்களுக்கு புரிகிற அந்த புரிதல்கள், அதற்கு பிற்பாடு இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரிகிறதான அந்த புரிதல்களை வைத்து நீங்கள் மெல்கிசேதேக்கை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது மெல்கிசேதேக்கினுடைய அந்த பெயர் விளக்கத்தை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 7வது அதிகாரம் 2வது வசனம். மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். மெல்கிசேதேக்குடைய பெயர் விளக்கம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். நீதி, சமாதானம். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இப்பொழுது 3வது வசனத்தை வாசிக்கிறேன். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுமுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். இங்கே தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாத. தகப்பனும் தாயும் இல்லைன்னா எப்படி வம்ச வரலாறு? அடுத்து பாருங்க, இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல். இவன் அல்பாவும் ஒமேகாவும், பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்று வசனம் சொல்லுது. இவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன், என்றென்றைக்கு ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். என்றென்றைக்கு ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். இப்ப சொல்ற நிலைத்திருக்கிறான். நடந்தது எப்ப? ஆபிரகாம் காலத்துல நடந்த சம்பவம். இங்கே எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாயிருக்கிறான். எவ்வளவு ஒரு பெரிய ஒப்பீடு பாருங்களேன். இலைமறை காய் என்று சொல்லுவார்களே, அதை போல பட்டும் படாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல்லியும் சொல்லாமலும், அப்படியே நீங்க அந்த வார்த்தை கவனி பாருங்க. அவன் யாருன்றதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சரி, ஓகே. 14-18 ஆதியாகமம். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். சரி, ஓகே. சாலேம் என்பதை வேத ஆய்வாளர்கள், சரித்திரத்தினுடைய அந்த காலகட்டங்களை கணக்கெடுக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேமுக்கு ஆதி காலங்களில் இருந்த பெயர் தான் சாலேம் என்று சொல்லி. எருசலேமிலே தேவாலயம் இருந்ததா? எருசலேமில் அப்பொழுது ஆசரிப்பு கூடாரம் இருந்ததா?
இன்னும் எருசலேமே உருவாகவில்லை. ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த எந்த வெளிப்பாடும் கொடுக்கப்படாத ஒரு காலம். ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரம் அந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது மோசேயனுடைய காலத்தில். ஆபிரகாமுடைய காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் இல்லை, அந்த பலிகளுடைய முறைமைகள் கிடையாது, எந்த விதமான ஆசாரித்துவ ஊழியமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி ஒரு ஆசாரியன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கே ஆசரிப்பு கூடாரம் இல்லை, பலிகள் இல்லை, ஆசரிப்பு கூடாரம் இல்லாத இடத்துல எப்படி ஆசாரின்னு இருந்தது? அப்படியானால் யார் இந்த ஆசாரியர்? இவன் ஆசாரிய ஊழியம் செய்ததான இடம் எது? ஓகே, இதை நீங்கள் உங்களுடைய புரிதலுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் விட்டுருக்கோம். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து புரிந்து கொள்ளுங்கள். அவன் தகப்பனும் தாயும் இல்லாதவன், வம்ச வரலாறு இல்லாதவன், துவக்கமும் முடிவும் இல்லாதவன், குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற ஆசாரியன். எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாமே அவனுக்கு தசமபாகம் கொடுத்திருப்பான், ஆனால் அவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள் என்று எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுவார். ஆக இந்த மெல்கிசேதேக்கை குறித்ததான ஒரு பிக்சர் நமக்கு வந்துருச்சு. அப்பா அம்மா இல்லாத ஒருவன், வம்ச வரலாறு இல்லாத ஒருவன், துவக்கமும் முடிவும் இல்லாத ஒருவன், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன். இது எப்படி இருக்குன்னா, பவுல் சொல்வார், 14 வருஷத்துக்கு முன்னே ஒரு மனுஷனை அறிவேன், 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான், அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானா அதெல்லாம் எனக்கு தெரியாது. தன்னையே அந்த இடத்துல மறைத்து வேறொருவனை பற்றி பேசுவது போல அவர் என்ன செய்கிறார்? தன்னை மறைத்து வேறொருவனை பற்றி பேசுவது போல 14 வருஷத்துக்கு முன்னே ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி பேசுகிறாரோ அது போலவே தேவனுடைய குமாரனை மறைத்து மெல்கிசேதேக்கை பற்றி பேசுகிறார் இந்த எபிரேயர் ஆக்கியோன். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் சாலேமின் ராஜா. யோசிச்சு பாருங்க, ஆசாரிய ஊழியம் வேற, ராஜாவுடைய அந்த ராஜாங்க பணி வேற. இது ரெண்டுமே ஒத்து போகாத ஒன்று. நியாயப்பிரமாண காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாரியனுடைய வேலையை எக்காரணத்து கொண்டும் ராஜாக்கள் செய்ய முடியாது, செய்தால் அவ்வளோதான். சாமுவேல் வர கால தாமதமானாலும் சாமுவேல் செய்ய வேண்டியதை சாமுவேல் தான் செய்ய வேண்டும். பலி கொடுப்பது சாமுவேலுடைய கரங்களினால் தான் பலி கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் அங்கீகாரம் பண்ணுவார். ஆனால் சவுல் அவசரப்பட்டு ஆசாரியன் செய்ய வேண்டியதை ராஜா தானே செய்ய முற்பட்டு அவன் பலி கொடுத்த பொழுது அந்த நாளே அவனுடைய கரத்திலிருந்து அந்த ராஜ்யமானது பிடுங்கப்பட்டு வேறொருவனுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆக ஒரு ராஜா ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. உசியா ராஜா தூபம் காட்டு ஆலயத்துக்குள்ளே நுழைந்த போது குஷ்டரோகியாக மாறி போனான். ஆசாரிய ஊழியத்தை எந்த ராஜாவும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இரண்டும் தேவன் பிரித்து வைத்திருந்தார் நியாயப்பிரமாண காலத்தில். ஆபிரகாமுடைய காலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாரியனும் ஒருவனே, ராஜாவும் ஒருவனே. ஆசாரியன் தான் மெல்கிசேதேக்கு, ராஜா தான் மெல்கிசேதேக்கு. ஒரே மனுஷன் 2 ஊழியங்களையும் தனக்குள்ளே உள்ளடக்கி கொண்டிருக்கிறான். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். அதுபோலவே 5ஆவது அதிகாரம்
10ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களாக மாற்றினார். இந்த ராஜா இவனுடைய பணி என்ன? ஆசாரியனுடைய பணி என்ன? ஆசாரியன் தேவனுக்கும் மக்களுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக நின்று தேவனையும் மக்களையும் சமாதானப்படுத்துகிறவன். இந்த ஆசாரியனை பற்றி நம்ம பார்க்குறோம். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. நீதியின்படி மனிதன் செய்த பாவத்திற்கு அவன் பலியாக வேண்டிய இடத்துல வேறொரு பலியை கொடுத்து தேவனோடு அவளை ஒப்புரவாக்கி தேவனோடு சமாதானமாக்கி வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவன் தான் ஆசாரியன். அதாவது ஆசாரியன் ஒரு பாவிக்காக பலி கொடுத்து பாவத்துக்கு தேவன் விரோதமாக இருக்கிறார். ஆகவே பாவியும் தேவனுடைய கோபத்துக்கு உரியவனாக இருக்கிறான். இந்த பாவியினுடைய பாவத்தை போக்கி அவனுக்கு நீதியை கொடுக்கத்தக்கதாக நீதி நிமித்தம் பலி செலுத்தப்படுகிறது. பாவிக்காக செலுத்தப்படுகிற இந்த பலியை வைத்து பாவியை நீதிமானாக மாற்றி தேவனோடு கொண்டு வந்து ஒப்புரவாக்கி தேவனோடு சமாதானப்படுத்துகிற ஊழியம் செய்கிறவன் ஆசாரியன் என்று சொல்றேன். ஆசாரியன் என்பவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருக்கிறதான ஒரு மத்தியஸ்தன். சரி, இந்த ராஜா யாரு? மக்களுக்கும் சத்துருக்களுக்கும் இடையில இருக்கக்கூடியவன் தான் ராஜா. ராஜாவினுடைய ஊழியம் பூமிக்குரிய ஊழியம். இந்த பூமியில தன்னுடைய எல்லைக்கு உட்பட்டிருக்கிற தன்னுடைய அதிகாரத்தினுடைய அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய ஜனங்களுக்கு காவலனாக நின்று உள்ளே சத்ரு வந்து விடாதபடிக்கு கோட்டையாக மதிலாக அரணாக நின்று இராணுவத்தினாலும் படைகளினாலும் ஆயுதங்களினாலும் தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய மக்களுக்கும் தன்னுடைய எதிரிகளுக்கும் நடுவிலே நிற்கக்கூடிய ஊழியத்தை செய்கிறவன் தான் ராஜா. ஓகேவா? இந்த ரெண்டு ஊழியம், ஒன்று மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்பது, இன்னொன்று மனிதனுக்கும் சத்துருக்களுக்கும் நடுவில் நிற்பது. இந்த ரெண்டு ஊழியமும் தனித்தனியாக இருந்தது நியாயப்பிரமாண காலத்தில். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். இதுதான் ஆசாரிய ஊழியம், ராஜாங்க ஊழியம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராய் இருக்கிற எபிரேயர் 6வது அதிகாரம் 20வது வசனம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். நமக்கு முன்னோடினவராகி இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. அப்ப இந்த ஊழியத்தில், ஆசாரிய ஊழியத்தில் ரெண்டு முறைமை இருக்கு. ஒன்று மெல்கிசேதேக்கு முறைமை, இன்னொன்று ஆரோனின் முறைமை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆரோனின் முறைமை எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயர் 7வது அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல், அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி இந்த ஆசாரிய ஊழியம் ஆரோனின் முறைமை என்று சொல்லுது. அடுத்தது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. நீங்க 17வது வசனம் பாருங்க, எபிரேயர் 7:17. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். இப்ப நீங்க ஆரோனுடைய முறைமை என்ன? ஆரோனுடைய முறைமை, தேவன் ஒரு கோத்திரத்தை ஆசாரிய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். அது லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்திலிருந்து எழும்புகிற ஆசாரியர்கள் அனைவரும் ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். இந்த ஆசாரிய ஊழியம் பாவிகளுக்காக அவ்வப்போது பலி செலுத்தி கொண்டே இருக்கிற ஒரு ஊழியம். பலிபீடத்தில் நிற்கிற ஒரு ஆசாரியன்.
பாவிகளுக்காக அவன் பலி செலுத்தி, தனக்காகவும் பலி செலுத்தி, அந்த பலியின் இரத்தத்தோடு துறைக்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதான ஒரு ஊழியம். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போதெல்லாம் அந்த பாவிக்காக பலி செலுத்த வேண்டிய இடத்துல, பலிபீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியன் தான் இந்த ஆசாரியர். ஆரோனுடைய முறைமையின்படி இந்த ஆசாரிய ஊழியத்தில் ஒரு ஆசாரியன் முதலாவது தன்னுடைய பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டும். அடுத்தது தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பாவியனுடைய பாவத்துக்காக பலி செலுத்த வேண்டும். இந்த பலியின் ரத்தத்தை கொண்டுதான் அவசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்க வேண்டும். இந்த ஆசாரியர்களே பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்ல முடியும். நினைத்த நேரமெல்லாம் செல்ல முடியாது. இது ஆரோனுடைய முறைமையின்படி இருக்கிறார். நீ ஈஸியாக சொல்கிறேன். ஆரோனுடைய முறைமையின்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு முறையும் பலி செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவன் ஆசாரியன். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இந்த பிரதான ஆசாரியன் தன்னையே பலி செலுத்தி, தன்னையே பாவங்களுக்காக பலியாக செலுத்தி, இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பாவிகளுக்காக ஒவ்வொரு முறையும் செலுத்தப்படுகிற பலி அல்ல, தன்னைத்தானே பாவ நிவாரண பலியாக செலுத்துகிறதான பிரதான ஆசாரியன் மெல்கிசேதேக்கனுடைய முறைமையின்படி. ஆசாரிய முறைமை ஆரோனுடைய முறைமையின்படி பலிகளினாலே தேவனை நெருங்கின மனுஷன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தனக்காக பலியானவர் மூலமாக தேவனை நெருங்குகிறதான ஒரு அனுபவத்துக்குள்ளே வருகிறான். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனம். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. அப்பம் ஆசாரிய ஊழியத்திற்கு அடையாளம், திராட்சரசம் ராஜாக்களுடைய ராஜாங்கத்துக்கு அடையாளம். இதையே இன்னொரு ஞானார்த்தமான அடையாளமாக நான் சொல்லுகிறேன். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று. அந்த பிரதான ஆசாரியன் உன்னுடைய பாவத்திற்காக இனி ஒரு பலி தேவையில்லை, உனக்காகவே நான் பலியானேன், இதோ என் மாம்சம், இதோ என் ரத்தம் என்று அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நமக்கு காண்பித்து கொடுத்து, நீ பயப்படாதே, நீ உன் பாவத்திலே நீ சாவதில்லை, உனக்காக பலியான என் மூலம் நீ நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பாய் என்று சொல்லி அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து, யோவான் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அன்பு சகோதரனே, வேத வெளிச்சத்துக்கு நேராக நான் உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். இந்த மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு போய் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் யாரு? இன்றைய புதிய ஏற்பாட்டு சுவாச பிள்ளைகளின் சுவாசத்தினுடைய தகவல் யோசிப்பார்ல. உன் கோத்திர தலைவன் மாத்திரமல்ல, விசுவாசத்தினுடைய தகவல். புதிய ஏற்பாடு துவங்கும் போதே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்றுதான் துவங்குகிறது. அப்படியானால் புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கமே ஆபிரகாம், விசுவாசத்தினுடைய தகப்பன். அந்த விசுவாசத்தினுடைய தகப்பனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு போய் கொடுத்தது யார்? மெல்கிசேதேக்கு. மனிதனா, தேவனுடைய குமாரனா? கவனிங்க, இயேசு மனிதனா தேவனான்னா 100% அவர் மனிதன்.
100% அவர் தேவன். மெல்கிசேதேக்கு மனிதனா தேவனா? யார்? மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எபிரேய நாய்க்கு சொல்லுகிறார், தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி பிறக்க முடியும்? வம்ச வரலாறு இல்லாமல் எப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும்? ஓகே, துவக்கமும் முடிவும் இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்? நித்திய பிரதான ஆசாரியனாக எப்படி அவன் இருக்க முடியும்? தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறான், இன்னும் நிலைத்து இருக்கிறான், எப்படி இருக்க முடியும்? இப்போ அவன் மனுஷனா தேவனுடைய குமாரன்? யார்? இது உங்களுடைய வேத வசனத்தினுடைய அந்த வெளிச்சத்தில் நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? வசனம் சொல்லுகிறத நம்பினா வசனம் சொல்லுறது அப்படியே நீங்கள் என்ன செய்ய நம்புங்க. மெல்கிசேதேக்கு அநேகருக்கு மூத்த முன்னோடிகளுக்கு வேதத்தை ஆழமாக ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட ஆளாளுக்கு ஒவ்வொரு விதவிதமாக என்ன செய்யலாம் சொல்கிறேன். எதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வேதத்தை யதார்த்தமான நிலையில் உங்களுடைய கையில் வைத்து கொண்டு வேதத்தினுடைய அந்த தராசிலே இப்படிப்பட்டதான எல்லா கருத்துக்களையும் வைத்து நிறுத்தி பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதிலே ஒரு நிலையான ஒரு முடிவை நீங்கள் எடுத்துவிடுங்கள். ஆபிரகாமுடைய நாட்களில் இப்படி ஒரு ராஜாவோடு ஆபிரகாம் பழகியிருந்தால், ஆபிரகாம் அவனுக்கு தசமபாகங்கள்லாம் கொடுத்து அவனோடு நெருக்கமாக இருந்திருந்தால், அடுத்து வரக்கூடிய அதிகாரங்களில் மீண்டும் ஆபிரகாம் அவனை சந்தித்திருக்கலாம், அவனோடு பேசியிருக்கலாம். அந்த காரியங்கள் தொடர்ந்துச்சியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கும். ஆபிரகாமை தேவனுடைய தூதர்கள் 3 பேர் சந்தித்து புறப்பட்டு சொன்னதுக்கு பிற்பாடு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துதான் எந்த ஒரு பின்தொடர்ச்சியும் இல்லாதது எப்படியோ, அதுபோலவே இந்த மெல்கிசேதேக்கினுடைய பின்தொடர்ச்சி அதற்கு பிற்பாடு ஆபிரகாமுடைய காலத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஆபிரகாமுடைய காலத்தில் நீங்கள் அபிமெலேக்கு போன்றதான மற்ற ராஜாக்களை அங்குள்ளதான காரியங்களெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. உடன்படிக்கை பண்ணுவாங்க, அப்புறம் எதிர்ப்பாங்க, போவாங்க, திரும்ப வருவாங்க. தொடர்ந்து ஆபிரகாம் அநேகரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு தன்னுடைய உறவை அவன் நீட்டித்து கொண்டே தான் இருந்தான். யாரையும் அவன் விட்டு கொள்கிறான். உறவே வேண்டான்னு சொல்லி பிரிந்து போனதான லோத்தை கூட மீண்டும் உருவாக்கி கொள்வதற்காக போராடி தேடி சென்றவன் தான் இந்த ஆபிரகாம். அப்படிப்பட்டதான இந்த ஆபிரகாம், தேவனை அதிக நேசிக்கிறதான இந்த ஆபிரகாம் அவ்வப்பொழுது இந்த மெல்கிசேதேக்கை சென்று சந்தித்திருக்கலாம். மெல்கிசேதேக்கு இடத்துல ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். மெல்கிசேதேக்கே ஆபிரகாமை தேடி வருகிறார். அதற்கு பிற்பாடு ஆபிரகாம் அவரை பற்றி பேசவும் இல்லை. ஆபிரகாம் வாயினாலே வேறு எந்த விதமான மெல்கிசேதேக்கை பற்றி தான ஒரு வார்த்தை கூட நீங்கள் அதற்கு பிற்பாடு வாசிக்க முடியாது. ஆபிரகாம் பிற்பாடு அவரை சந்தித்ததாகவும் இல்லை. அப்படியானால் எருசலேம் உண்டாகாத காலத்தில் சாலேமுக்கு ராஜா யார்? எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இல்லாத காலகட்டத்தில் ஆசாரியன் யார்? எப்படி இருந்திருக்க முடியும்? அப்படியானால் இந்த ராஜா யார்? இந்த ஆசாரியன் யார்? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தை நீங்கள் தெளிவாக பாருங்கள். அங்கே எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான். 2 முறைமை இருக்குது. மெல்கிசேதேக்குடைய முறைமை, ஆரோனுடைய முறைமை. மெல்கிசேதேக்குடைய முறைமை அது ஆபிரகாம் காலத்துக்கு உண்டானதாக இருந்தாலும் அது நித்திய காலத்துக்குரிய முறைமை. மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படி பலிகள் மூலமாக நாம் தேவனோடு கொண்டு போய் சேர்க்கப்படுவதில்லை. நமக்காக பலியான பிரதான ஆசாரியன் மூலமாக நாம் தேவனிடத்தில் நீதியாக்கப்படுகிறோம், தேவனிடத்தில் ஒப்புரவாக்கப்படுகிறோம், தேவனிடத்தில் சமாதானம். அந்த ஆசாரியன் நம்முடைய பாவத்திற்காக பலியானது நிமித்தமாக நம்மை நீதிமானாக்கி தம்முடைய நீதியினாலே நம்மை நிறைத்து தேவனுக்கு முன்னே கொண்டு போய் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி சமாதானப்படுத்துகிறார். இது மெல்கிசேதேக்குடைய முறைமை. நீங்கள் ஆரோனுடைய முறைமையின்படி லேவி கோத்திரத்தில் ஆசாரியர்களாக வருகிறவர்கள் பலிகள் மூலமாக
மக்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். செலுத்தப்படுகிற பலிகள் மூலமாக மக்களை தேவனோடு ஒப்புரவாக்க சமாதானமாக முயற்சி செய்கிறார்கள். இந்த முயற்சி அடுத்த பாவம் செய்யும் பொழுது தோற்று போய்விடுகிறது, மீண்டும் ஒரு பலி. ஆனால் இங்கே ஒரே தரம் செலுத்தப்பட்டதான பிரதான பாவ நிவாரண பலி, அதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நமக்காக பலியான இயேசு கிறிஸ்து. அவர் அந்த மெல்கிசேதேக்குக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் தன்னுடைய மாம்சத்தை அப்பமாகவும் தன்னுடைய இரத்தத்தை திராட்சரசமாகவும் மாற்றி அதை நமக்கு கொடுத்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உனக்காக நான் பலியானேன், இனி நீ தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இனி உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக்கப்படுகிறது என்று உறுதி செய்யக்கூடியதான ஒரு ஞானார்த்தமான ஒரு காரியத்தை தான் மெல்கிசேதேக்கு அன்று செய்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மெல்கிசேதேக்கினுடைய காரியத்தில் மாம்சத்தின்படி யோசிக்காமல் ஆவியின்படி யோசியுங்கள். அவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான். மோசையை பற்றி தான், மோசே பெரியவன் யூதர்கள் நினைச்சாங்க. ஆனால் அந்த யூதர்களுக்கு எவரே ஆக்கியவன் சொல்றாரு, இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான். கோத்திர பிதாவே அவனுக்கு தசமமாக கொடுத்தான். கோத்திர பிதாவே, அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. கோத்திர பிதாவே அவனுக்கு தசமமாக கொடுக்கிற அளவுக்கு அவன் எவ்வளவு பெரியவனாய் இருந்தான். அப்படியானால் அவன் யார்? கோத்திரங்கள் உருவாவதற்கு முன்னதாக, இஸ்ரவேல் தேசம் உருவாவதற்கு முன்னதாக, தேசத்திலே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுவதற்கு முன்னதாக இருந்தவன் யார்? அவன் தேவனுடைய குமாரனாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனை மனுஷன்னு சொல்லுது, ராஜான்னு சொல்லுது. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய குமாரனுக்கு குமாரனாக இருந்தான். புதிய ஏற்பாட்டில் அப்படிதான் இயேசு மனுஷன் சொல்றாங்க. தேவனுடைய குமாரன் மனுஷனாக மாறி இந்த பூமிக்கு வந்தார். 100% அவர் தேவன், 100% அவர் மனிதன். அதை போலத்தான் இந்த மெல்கிசேதேக்குடைய காரியத்தில் இப்படிப்பட்டதான ஒப்பீடுகளை வைத்து நீங்கள் இந்த மெல்கிசேதேக்கை புரிந்து கொள்ளுங்கள். மெல்கிசேதேக்கு என்றால் நீதியின் ராஜா என்றும் சாலேமின் ராஜா என்றும் பொருள். நீதியும் சமாதானமும். இந்த மெல்கிசேதேக்கு என்கிறதான பிரதான ஆசாரியின் மூலமாக நீதியும் சமாதானமும் பெற்றோம். நீதி இல்லாத இந்த பாவியாகிய நாம் தேவனுடைய நீதியை பெற்றோம். தேவனோடு சமாதானம் இல்லாதபடிக்கு தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டதான நாம் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டு தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு அந்த சமாதானத்தை பெற்றோம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். நீங்கள் தேவனுடைய நீதியானீர்கள். என்னுடைய நீதியை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீதிமான்களாக மாற்றப்படுகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறேன். இதுதான் தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடியதான ஆசாரிய ஊழியம். மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படி, ஆரோனுடைய முறைமையின்படி ஒவ்வொரு முறையும் ஒரு ஆட்டுக்கடாவை, ஒரு கொழுத்த கன்றை அல்லது ஒரு புறா குஞ்சியை இப்படியெல்லாம் கொண்டு போய் நம்முடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இனி இல்லை. ஒரு தரம் நமக்காக செலுத்தப்பட்டதானே அந்த பாவ நிவாரண பலியாகிய அந்த மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படி நமக்காக தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிரதான ஆசாரியரை பாருங்க. அந்த பிரதான ஆசாரியர் சொல்ல, நீ பயப்படாதே, உனக்காக நான் பலியானேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், ஜஸ்ட் என்னை விசுவாசித்தா போதும், அவ்வளோதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் திரும்ப ரிப்பீட்டடாக சில காரியங்களை பேசியிருப்பேன். புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் தெளிவான உங்களுக்கு விளக்க வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.